Hi students, class 10, chapter 1, exercise number 1.3. Let's see the first sum. The first question is given as let f is equal to x comma y such that x and y belongs to a natural number and y is equal to the 2x is the relation that is given. Be a relation on n. Find the domain, codomain and range. Is this relation a function சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற x and y என்ன செட் என்ன இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கலாம். சொல்யூஷன் the x set is right. x என்ன செட் எப்படி இருக்கும் பாருங்க. எல்லாமே நேச்சுரல் நம்பர்னு சொல்லிருக்கனால நம்ம 1 2 3 4 5 இப்படி போயிட்டு இருக்குங்களா. And then y also the natural number அவங்களே கொடுத்திருக்காங்க. y is also a natural number that is 1 2 3 4 5 it goes on up to infinite வரையும் போகும். சரிங்களா? இங்க என்ன சொல்லிருக்காங்க, find the domain, codomain and range கேட்டிருக்காங்க. அதுல ரிலேஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. y is equal to 2 times of x னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்போ நான் y is equal to 2 times of x க்கு ரிலேஷன் கொண்டு போறோம்னு வெச்சுக்கோங்க. x is equal to 1 கொடுக்கிறோம் அப்படினா y is equal to என்ன இருக்கும்? 2 into 1 is equal to 2. x equal to 2 கொடுத்தோம்னு வெச்சுக்கோங்க. y is equal to என்ன இருக்கும்? 2 into 2 4. x is equal to 3 கொடுத்தோம் அப்படினா y is equal to என்ன இருக்கும்? 2 into 3 is equal to 6. சரிங்களா? x is equal to 4 கொடுக்கிறோம் அப்படினா y is equal to என்ன இருக்கும்? 2 into 4 is equal to 8. So 1, 2, 2, 4, 3, 6 இப்படி மேப்பிங் ஆகிட்டே போகுது எலிமெண்ட்ஸ். சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் டொமைன் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டொமைன் என்னன்றதை எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டொமைன் அப்படின்றது ஆல்வேஸ் தட் இஸ் த ஃபர்ஸ்ட் செட் எலிமெண்ட் இஸ் த டொமைன். ஸோ ஃபர்ஸ்ட் செட்ல என்னென்ன எழுதணுமோ அதை அப்படியே திருப்பி எழுதிட்டா போதும். சரிங்களா? அப் டு இன்ஃபினிட் நம்பர். சரிங்களா? அண்ட் தென் கோடொமைன் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லியிருக்கோம் நம்ம, செகண்ட் செட்டோட எலிமெண்ட்ஸ். கோடொமைன் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் செட்டோட எலிமெண்ட். செகண்ட் செட்ல என்னென்ன எழுதிருக்கோமோ அதை அப்படியே எழுதிக்கிட்டா முடிஞ்சது. செகண்ட் செட்டோட எலிமெண்ட்ஸ் 1 2 3 அப் டு இன்ஃபினிட் நம்பர். சரிங்களா? அப் டு இன்ஃபினிட் கோடொமைன் முடிஞ்சது. அதுக்கு அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ரேஞ்ச் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒரு ஆரோ டயக்ராம் போடணும் ரேஞ்சுக்கு. சரிங்களா? ஆரோ டயக்ராம் போட்டுட்டு நீங்கள் சம் ப்ரூவ் பண்ணாலும் சரி, இல்லை இதுலேயே நம்ம சம் எடுத்துக்கிட்டாலும் சரி. சரிங்களா? 1 எதுக்கு மேப்பிங் ஆகுது? 2க்கு மேப்பிங் ஆயிருக்கு. அப்போ 2 இஸ் த ரேஞ்ச். 2 எதுக்கு மேப்பிங் ஆயிருக்கு? 4க்கு மேப்பிங் ஆயிருக்கு. அப்போ 4 இஸ் த ரேஞ்ச். சரிங்களா? இப்படி எடுத்துக்கலாம். ஒரு நம்பர் 2 செட் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் செட் எக்ஸ், செகண்ட் செட் ஒய்னு எடுத்துக்கிறோம். நம்பர் 1 2 3 4 அப் டு இன்ஃபினிட் வரையும் போயிட்டு இருக்கு. இங்கேயும் அதே மாதிரி தான் 1 2 3 4 6 8 வெட்டி எழுதியிருக்கேன் நான். ஏன்னா இது மேப்பிங் ஆகிற எலிமெண்ட்ஸை மட்டும் மேப் பண்ணுறதுக்காக. 1 எதுக்கு மேப்பிங் ஆயிருக்கு? 2க்கு மேப்பிங் ஆகுது. சரிங்களா? 2 எதுக்கு மேப்பிங் ஆயிருக்கு? 400 எலிமெண்ட்ஸ் மேப்பிங் ஆயிருக்கு. 3 எதுக்கு மேப்பிங் ஆயிருக்கு? 6 400 8. அப்போ இங்க டொமைன்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ் என்ன ஆகுது, அடுத்தடுத்த எலிமெண்ட்ஸ் கண்டிப்பா மேப்பிங் ஆகிக்கிட்டே இருக்குது. சரிங்களா? அப்போ இதனுடைய ரேஞ்ச் கேட்டிருக்காங்க அப்படின்னா 1க்கு 2 2க்கு 4. ஸோ ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு range of the function is 2 4 6 8 all even numbers எல்லாமே இதனுடைய ரேஞ்சா மேப்பிங் ஆகிட்டு இருக்கு. அடுத்த क्वेश्चन அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷனான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பை யூசிங் திஸ் ஆரோ டயக்ராம் நம்ம அப்படியே சொல்லிடலாம், இதுல இருக்கிற அடுத்தடுத்த நம்பர்ஸ் எல்லாமே மேப்பிங் ஆகிட்டே போறதுனால கண்டிப்பா இந்த ரிலேஷனா இருக்கு ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். எஸ் இட் இஸ் எ ஃபங்க்ஷன். சரிங்களா? நீங்க அதோட இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, ஆல் எலிமெண்ட்ஸ் இன் எ டொமைன் ஹேவிங் இமேஜ். ஆல் எலிமெண்ட்ஸ் இன் டொமைன் ஹேவ் இமேஜ். அடிஷனலா எழுதுறது எழுதலாம். இல்லைன்னா எஸ் இட் இஸ் எ ஃபங்க்ஷன் சொல்லி முடிச்சிட்டாலும் சரி. சரிங்களா? இந்த ஆரோ டயக்ராம் நீங்க போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸி டு எக்ஸ்பிளைன் தட். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. Let x is equal to the set is given as 3 4 6 8. Determine whether the relation r is equal to x comma f of x such that x belongs to a x and f of x is equal to given as a function that is x square plus 1 is a function from x to n. x வந்து ஒரு நேச்சுரல் நம்பருக்கு ஃபங்க்ஷனா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் என்ன எடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க. f of x is equal to என்ன கொடுத்துருக்காங்க, f of x is equal to x square plus 1 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க.
சரிங்களா? இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 3 4 6 8 கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூவை இதில் அப்ளை பண்ணால் f of x that is x, y என்ற ஃபார்மேட்டில் கிடைக்கும் நம்மளுக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு 3 கொடுக்குறேன். 3 கொடுத்தோம் அப்படின்னா என்ன இருக்கும்? 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1. 3 ஸ்கொயர்ன்றது 9 ப்ளஸ் 1 is equal to 10. அப்போ 3ன்ற நம்பர் எதுக்கு மேப்பிங் ஆகுது? 10க்கு மேப்பிங் ஆகுது. ஸோ f of 4 அடுத்து 4 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1 is equal to 16 ப்ளஸ் 1 is equal to 17. அப்போ 4னு அப்ளை பண்ணும்போது ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது? 17க்கு மேப்பிங் ஆகுது. f of 6 அப்படின்னும் போது 6 ஸ்கொயர் ப்ளஸ் 1 is equal to 36 ப்ளஸ் 1 is equal to 37. f of 8 அப்படின்னும் போது 8 ஸ்கொயர் ப்ளஸ் 1 is equal to 64. 8 8 64 ப்ளஸ் 1 is equal to 65. இதுதான் இதனுடைய மேப்பிங் எலமெண்ட்ஸ். சரிங்களா? இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா whether is a function from x to n ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு x to n க்கு ஃபங்க்ஷனாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது xன்னு எடுத்துக்கலாம். என்னன்றது நமக்கு நல்லா தெரியும், நேச்சுரல் நம்பர். சரிங்களா? என்னன்றது நேச்சுரல் நம்பர். எக்ஸ்ன்றது 3 4 6 8. இங்கே என்னன்றது நேச்சுரல் நம்பர். 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், அப்புறம் 10 இருக்கலாம், அதுக்கப்புறம் 17, அதுக்கப்புறம் 37, அப்புறம் டாட் 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 65, அப்புறம் இன்ஃபைனைட் நம்பர்ஸ் போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ 3ன்ற நம்பர் எதுக்கு மேப்பிங்காக இருக்குன்னு பாருங்கள். 3ன்ற நம்பர் 10க்கு மேப்பிங்காக இருக்குது. 4ன்றது 17க்கு மேப்பிங்காக இருக்குது. 6ன்றது 37க்கு மேப்பிங்காக இருக்குது. 8ன்றது 65க்கு மேப்பிங்காக இருக்குது. நம்ம இது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் கண்டிஷன்? டொமைனில் இருக்கிற, அதாவது ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுக்கும் மேப்பிங் இருக்கணும். அந்த மேப்பிங் யூனிக் இமேஜஸாக இருந்துச்சு அப்படின்னா we can say it is a function. அது என்ன கண்டிஷன்? ஸோ அந்த கண்டிஷனால இப்போ என்ன சொல்கிறோம்? இப்போ இந்த ரிலேஷன் ஆர் என்ன சொல்லலாம்? எஸ், ஆர் இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு என். இதில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் இமேஜ் இருக்குது. ஸோ அதனால இது ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி முடிக்கிறோம். எக்ஸ் டு என்னுக்கு இது ஒரு ஃபங்க்ஷன்.